வணக்கம், நான் உங்க அடகிந்தார். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே கேட்கல. தற்செயலா என்ன ஜாதின்னு தெரியலன்னு அவரே கத்தினாரு. அதே மாதிரி கூக்குன்னு கூறினாரு. என்ன ஜாதின்னு அடி வாங்கணும் கேட்கல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு யாரை பத்தி பேசுறேன்னு. அடிச்சவனும் கேட்கல, அடி வாங்கணும் கேட்கல, அடிச்சவனும் கேட்கல. அது மாதிரி புதுசா இவரே என்ன ஜாதின்னு தெரியல, யாருமே கேட்கலங்க. பத்திரிகையில கேட்டாங்களா, அவங்க என்ன ஜாதி வச்சு அடிச்சிங்களா, இல்ல ஜாதி சட்டை, ஒண்ணுமே கேட்கலங்க. நீங்களா இது கூற அந்த ஒரு படத்தை சொல்லல, 100 ரூபாய்க்கு அடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு நடிக்கிறாரு டே அப்படின்னு சொல்லிட்டு லிவிங்ஸ்டன். அது மாதிரி ஒரு நாடகோஷ்டியை பக்கா நடிப்புக்கலாங்க. எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சே நடிக்கிற என்னதாங்க புண்ணியம். இன்னொன்னு அதே மாதிரி யாருமே கேட்கலங்க. இந்த கூட்ட நெரிசல இறந்தவங்களுக்கு வரவேற்குன்னு சொன்னேன். ஒரு குடும்பத்துக்கு 50,000 யாரு நம்ம தொழில் திருமான்னு சொல்லியிருந்தாரு. இப்ப செக்குகளை பவுன்ஸ் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிக்க சொல்லியிருக்காங்க. காசு இல்லாம பவுன்ஸ் ஆயிடக்கூடாது, காசு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன தெரியுதுன்னா, காசு இல்லாம செக்கு கொடுத்துருக்காது. இதுவே ஒரு போர்ஜரி. காசு இல்லாம செக்க கொடுக்கலாமா? நீ சொல்ல நான் காசை போட்டுருவேன். காசு இல்லாம செக்கே கொடுக்காது, சரியா? இதுவே பக்கா நாடகோஷ்டி. வெளிப்படையா நீங்களாவது மாட்டிக்கிறீங்க. நான் கேட்கவே இல்லை, அது சரிங்க. கேட்கவே இல்லாம சொல்றீங்க. எந்த ஜாதி யாருமே கேட்கலங்க. அடிமங்க சொன்னா இந்த ஜாதியை அடிச்சாங்க இல்ல. அவர் எம்பியா இருக்காரு. நான் சின்ன வழக்கறிஞர், இப்பதான் பழகிறேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க வழக்கறிஞர், அதனால என்ன அடிச்சான்னு அவர் சொல்றாரு. அடிச்சவங்களும் சொல்லல. ஆனா நீங்க எதுக்கு முந்திரி கொடுத்தரமா அவன் என்ன ஜாதின்னு தெரியும். அதுல ஒண்ணு, நீங்க தான் ஜாதி கலவர தூண்டுறீங்க. ரெண்டாவது, காசு இல்லாம செக் கொடுக்கறது எவ்வளவு பெரிய குத்தம். இன்னொன்னு, யாருமே கேட்கல. உங்க குழு சொல்லி உங்க சட்டையை பிடிச்சி குடுறான்னு கேட்டாங்களா? இல்ல. நீங்களா நாங்க பாதிக்கப்பட்டு, ஏன்னா எலெக்ஷன் வருதுனால நீங்க மனிதாபமான ஓட்டு வாங்கணும்னு நினைச்சு போட்டீங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கு 50,000 கொடுக்குறேன்னு வரவேற்கிறேன். நான் வரவேற்கிறேன். எலெக்ஷனுக்கு சில பல திட்டங்கள் அறிவிக்கணும். அதனால நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 50,000 ஏதாவது கொடுத்தீங்க. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, செக்க போட்டா பவுன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிர்வாகிக்க சொல்றீங்க. அப்ப செக்ல அக்கௌண்ட்ல காசு இல்லாம கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய குற்றம். ரொம்ப தப்புங்க நீங்க பண்றது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.